ஷோ எல்லாரும் வந்துட்டாங்களே. அப்பா வர எவ்வளவு நேரமா சாமி கும்பிட்டு இருக்கு. ஏய் போங்க, பஸ் ஸ்டாப் பக்கத்துல போய் நில்லுங்க, கார் எடுத்துட்டு வரேன். நிக்காதீங்கடி, போங்க ப்ளீஸ். ஒரு கார் கீழே வாங்குறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. ச்சே, எதுக்கு அப்ப கார் டிரைவிங் படிக்க வைக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஜாலியா ட்ரிப் போலான்னு பார்த்தா நடக்காது போல இருக்க. இவ்வளவு நேரமா சாமி கும்பிட்டு இருக்காரு. ஷோ, நேற்று நைட்டே கேட்டு சாவி வாங்கின இல்ல, இப்ப கேட்கறதுக்கு என்ன சொல்ல போறாரோ தெரியல. என்ன சொன்னாலும் சரி, கார் கீழே வாங்கிட்டு போயே ஆகணும். ஷோ, இந்த மழை வேற. போடி, நிக்காத. அப்பா பார்த்து என்னையும் விட மாட்டாரு. போ, ஃபர்ஸ்ட் பக்கம் போய் நில்லு, கீ வாங்கிட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ் டி. ஐயோ, ஓனர் சாமி கும்பிட்டு இருக்காரு போல இருக்க. எப்படியே கும்பிடுவார. அதே 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு 11 மணி தாண்டி வந்திருக்க வேண்டியது. சரி, கலெக்ஷன் ரூபாயை கொடுக்கணும்ல, அதுக்காக தானே வந்தது. சரி, எவ்வளவு நேரம்னா நிப்போம், வேற என்ன பண்ண. ஷோ, எவ்வளவு நேரமா சாமி கும்பிட்டு இருக்காரு. அப்பா வாங்கப்பா, காலேஜ் டைம் ஆயிட்டே. இவன் வேற வந்துட்டானா? காலேஜ் போறதுக்கு முன்னாடியே இவனுக்கு அப்படி நான் ஆத்திரம் போகுதுன்னு வந்து நிக்கானு தெரியல. ஒரு 11 மணிக்கு அப்புறம் வர வேண்டியதானே. ச்சே, ஏய் என்ன காலையில வந்து நிக்கிற? இல்ல, அந்த அண்ணனை பாத்துட்டு போலாம் தான். கலெக்ஷன் ரூபா வேற கொடுக்கணுமா, அதான் வந்தேன். அது இல்லாம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்னது அண்ணனா? இந்த அண்ணன் ஒன்னெல்லாம் கூப்பிடக்கூடிய வேலையெல்லாம் வேண்டாம் சரியா? எங்க அப்பா பெரிய லெவல்ல இருக்கிறவரு. நீ எல்லாம் அண்ணன் கூப்பிட கூடாது. எங்க அப்பா அண்ணன் கூப்பிடுறதுக்கும் சில தகுதி தராதரமா இருக்கு. ஆஃப்டர் எங்க அப்பா கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் நீ. எங்க அண்ணன் எப்படி எங்க அப்பா அண்ணன் கூப்பிடலாம்? எங்க அப்பாவை சார் தான் நீ கூப்பிடணும் சரியா? அது இல்லாம எடுத்து எடுப்புல இப்படி ஹால் எல்லாம் நிக்க கூடாது. வெளியே நின்னு ஹார்ன் பெல் அடிச்சு சார் இருக்காங்களா உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வரணும். எல்லாம் ஒன்ன சொல்லி குத்தம்ல, எங்க அப்பாவை சொல்லணும். யார் யாரு எங்க வைக்கணுமோ அங்க வச்சா மதிப்பு மரியாதை தன்னால கிடைக்கும். ஹால் வர வந்து நிக்க பேரு. ஒரு ஹால் பில்ல அடிச்சுட்டு வரணுங்கிற மேனஸ் இருக்கணும். படிப்படி வந்தா தானே. இங்க பாருங்க, சார்ட்ட நான் கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் தான், இல்லைன்னா சொல்லல. அதுக்குன்னு எந்த வீட்லயும் ஏதோ நுழையிற மாதிரி நுழையிற ஆள் நான் இல்ல. சாருக்கு காலையில போன் பண்ணி கேட்டேன், வாப்பா நான் சாமி கும்பிட்டு இருந்தாலும் நீ வீட்டுக்குள்ள வந்து இடி, என் பொண்டாட்டி வெளியூர் போயிருக்கா அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன காரணத்தாலதான் இங்க வந்து நிக்கிறேன். எனக்கும் நாகரிகம்னா என்னன்னு தெரியுங்க. படிக்காட்டாலும் புத்தின்னு ஒண்ணு இருக்குது. ஓஹோ, போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கியா? சரி சரி, அங்க போய் நில்லு, அப்பா வந்து நான் கூப்பிடுறேன். பாப்பா சரவணா வா, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, போன்லயே பேசுறது பத்தியா. இப்ப எல்லாம் வரக்கூட எனக்கும் டைம் இல்ல. உட்காரு, எவ்வளவு நேரமா நின்று இருப்பேன். உட்காருப்பா உட்காரு. நீ அடுத்த ஆள நம்ம வீட்டுல ஒரு ஆள் மாதிரி. உட்காருப்பா. இல்ல சார், பரவாயில்ல, அதனால என்ன இருக்கு. கலெக்ஷன் காசு கொடுக்கணும்ல சார், கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்து கொடுங்க. அது இல்லாம நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கூட ஒரு ஆள் வேலைக்கு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா என்னால சாப்பிட கூட போக முடியல. எப்பவும் ஆள் வந்துட்டே இருக்காங்களா. நமக்கு கடமை தான் முக்கியம். உங்களுக்கே தெரியும். சாப்பாடு கூட அப்புறம் தான் நான் இருந்துருவேன். ஆனா வீட்டுல அம்மா எல்லாம் திட்டுறாங்க, சாப்பிட வர மாட்டுக்க வைக்க மாட்டுக்க அப்படின்னு. அவங்களுக்கு கூட போன் போட்டு பேசணும்னு சொன்னாங்க. அதான் ஒரு ஆள் இருந்தா மத்திய நேரம் போய் சாப்பிட்டுட்டா வந்துடும் இல்ல சார். அதான் சப்போஸ் ஒரு அர்ஜென்டா பாத்ரூம் போனா கூட கடையை திறந்து போட்டு போக முடியல. அதான் யாரும் இருந்தா பார்த்து ஆளை போடுங்க சார். இல்ல நான் கூட எனக்கு தெரிஞ்சவங்க 2 3 பேர் இருக்காங்க, கேட்டு உங்களை அனுப்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள போடுங்க. அப்பா நான் எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன், நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு டைம் ஆச்சுப்பா காலேஜுக்கு. கார் கீழே கொடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆஃப்டர்நூன் காலேஜ் முடிஞ்சிடும். எல்லாரும் போய் கார்ல ரவுண்ட் போலான்னு இருக்கோம் ஷாப்பிங்லாம். அதனால கார் கீழே கொடுங்க, நான் கிளம்பிட்டே இருக்கேன். டைம் ஆயிட்டு ஆல்ரெடி. என்னது கார் கீயா? கார் கீ எல்லாம் தர முடியாது. உனக்கு கார் டிரைவிங் எதுக்கு படிக்க வச்சேன்னா, எல்லா பொம்பளை பெண்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணுங்கிறதுக்காக தான் கார் டிரைவிங் படிக்க வச்சேன். டெய்லி உனக்கு காலேஜுக்கு கார்ல அனுப்பணுங்கிறதுக்காக இல்ல, ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? கார்ல எல்லாம் நீ போண்டா. அப்படின்னா நம்ம சரவணா வந்திருக்கல, அவனை கொண்டு டிராப் பண்ணுவான். என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாரும் என்ன ஒண்ணு டிரைவ் பண்ணி விட வேண்டாம். எனக்கு கார் டிரைவிங் தெரியும், நான் ஒழுங்கா ஓட்டி தான் போவேன். யாரும் ஒண்ணு இடிக்க மாட்டாங்க, நானும் யாரையும் இடிக்க மாட்டேன். ப்ளீஸ்ப்பா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு கார் டிரைவிங் தெரியும், நல்ல கார் ஓட்டுவேன்னு சொல்லிட்டேன். அதை நம்பி எல்லாம் ட்ரீட் கேட்டிருக்காங்க. நாங்க மத்தியானம் ஹோட்டல் போய் சாப்பிட போறோம் கார்ல. ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஒரு நாள் கொடுங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. கார் கீ தர முடியாது. இங்க பாரு ரேணுகா, வேணா சொல்லு உனக்கு இன்னைக்கு எங்க போகணுமோ நம்ம சரவணன் தம்பி இருக்காரு, கொண்டு விடுவாரு, கூட்டிட்டு வருவாரு. வேணா ஒரு சப்ப திறக்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன். அதுதான் என்னால முடியும். கார் கீ எல்லாம் தர முடியாது. காலேஜ் போனோமா படிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போற வந்த சொல்லி நம்ம சரவணன் கார் ஓட்டிடுவான். சரவணா, இன்னும் ஒரு சப்ப எதுவும் திறக்க வேண்டாப்பா. அவளை கொண்டு எங்க இல்லாம போகணும்னா டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வாப்பா. இவன் யார் இப்ப வர சொன்னா? இவன் மட்டும் வரலன்னா அப்படி எதையாவது சொல்லி கார் கீ வாங்கிட்டு போயிருப்பேன். சீக்கிரம் வந்துட்டேன், நேரம் ஆகுது. அவ பேசுறேன்னு எதுவும் மனசுல வச்சுக்கூடாது சரவணா. அவ அப்படிதான் கொஞ்சம் முன்கோம், வேற ஒண்ணு இல்ல. கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டே ஒரே பிள்ளை இல்ல. கார்ல தான் கார் கீ இருக்கு, இது தெரியாம என்ன சண்டை போட்டு இருக்கா பத்தியா. அது இல்லாம டிரைவிங் வேற அறகுற. இவ்வளவு நம்பி காரை கொடுக்க முடியாது. ஏற்கனவே ஒரு டிரைவிங் படிக்க போறேன்னு ஃப்ரெண்டோட கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டா. உனக்கு சரியில்லை, நீ தானே சரி பண்ணி கொண்டு வந்த. மறுபடியும் சும்மா அந்த காருக்கு பணத்துக்கு போடுறதுக்கு நான் ரெடி இல்ல. கொஞ்சம் எனக்காக இன்னைக்கு ஒர்க் ஷாப் தொடக்கட்டும் பரவாயில்ல, வேணா நீ லீவ் நாளும் போட்டுக்கப்பா. அவ எங்க எல்லாம் போகணுமோ கொஞ்சம் சேஃபா கூட்டிட்டு வா சரவணா.
இல்ல சார், இல்ல தப்பா எடுத்துக்கல. அவங்க எப்பவுமே இப்படிதானே எனக்கு தெரியும்ல சார். கலெக்ஷன் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. சரிங்க சார். நான் அவங்கள டிராப் பண்ணிட்டு சாயந்தரம் போய் கடைக்கு திறந்துக்கிட்டேன். போயிட்டு வரேன் சார். ஏய், உன்னை யார் காலையில வர சொன்னா? ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்புறம் வந்தா என்ன? இல்ல கடையை தந்துட்டு சாமி அதுக்கப்புறம் தொலைய வேண்டியதானே? ஒன்னாவது அப்பா கார்கி எனக்கு தரல. இல்ல எதையாவது சொல்லி கார்கி வாங்கிப்பேன் தெரியுமா? காலையில வரப்படி வேலையில வச்சுக்கிட பார்த்துக்க. இப்போ உங்களுக்கு எங்க போகணும்? காலேஜுக்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களா? அங்கேயா? எனக்கு எங்க போகணும்னு வாண்ட சொன்ன எந்த அவசியம் இல்ல. நீ கொண்டு விட்டு தான் நான் போகணும்னு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு காரை விட்டு வெளியே வாங்கி போ. எனக்கு டிரைவிங் தெரியும், நான் போய்க்கிறேன். இல்லங்க, கோவப்படாதீங்க. உங்களுக்கு டிரைவிங் அறக்குறைன்னு சொன்னாங்க சார். அதான் தரலைன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் சாயங்காலம் போய் கடையை திறந்துக்கிறேன். எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு விடுறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்றேன். ஒரு மண்ணும் தேவையில்ல. யார் சொன்னாங்க கார் நான் அறக்குறேன்னு? அதெல்லாம் நல்லா ஓட்டுவேன். கார் டிரைவிங் படிக்காம எனக்கு லைசென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது எங்க அப்பாட்ட சொல்லி நல்ல பேர் எடுக்கணும்னா அதுக்கு நானா கிடைச்சா உனக்கு? அதெல்லாம் முடியாது. நீ இறங்கு கார் விட்டு முதல்ல. சாரி, காரை விட்டுல என்னால இறங்க முடியாது. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, கொண்டு டிராப் பண்றேன். இல்ல சாப்பிட்டு நான் பேசிட்டேன்னா இறங்குவேன். என்ன ரொம்ப சாமர்த்தியமா பேசுறது என்னப்பா? அப்பாட்ட சொன்னா நான் பயந்துருவேனா? அதெல்லாம் முடியாது. நீ ஆட்டுறான்னு சொல்லிக்கோ. காரை விட்டு இறங்கு. நான் தான் நீ டிரைவிங் பண்ணுவேன். ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கீங்க? உங்க நல்லதுதான் சொல்றேன். நம்ம ஊரு முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப ரொம்ப டிராபிக். இடிச்சு தவிர்த்துட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்க சேஃப்டிக்கு தான் நான் கூட வரேன். புரிஞ்சுக்கோங்க. எப்ப பாரு கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க. ஆமா, நீ அத்தை பையன் மாமா பையன்ல உன் அப்படி கொஞ்சம் உறவாடுறதுக்கு இறங்குடாமல காரை விட்டு. சப்பா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருக்கு. நம்ம காரை ஓட்டுறதுக்கு இவன் பர்சன் பண்ண வேண்டியதா இருக்கு. யார்கிட்ட போய் சொல்லட்டும்? நம்ம இன்னைக்கு கார் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்துறோம். அப்பாட்ட சொல்லிக்கலாம் அப்புறமா ஃபோன் பண்ணி. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்குதுக்கு பஸ்ஸே காணுமே. ச்சே, இதுக்குதான் அப்பாட்ட அன்னைக்கே சொன்னேன், ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிறேன்ப்பான்னு. ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஓட்ட நம்மளே தைரியமா இருக்கோம், கூட இருக்கவங்க பயந்தா எப்படி? ஷோ, வெயிட் பண்ணிட்டே நிக்க வேண்டியதா இருக்கேன். ஷோ, இவ்வளவு லேட் ஆச்சுன்னா எப்படி? காலையில கம்ப்யூட்டர் கிளாஸ். காலையிலே நம்ம 8 மணி 5 கிளம்பினா கரெக்டா இருக்கும் போல இருக்கேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அரை மணிக்கு ஆகுது. ஷப்பா, கார்ல போலான்னா டிரைவிங் தெரியாது. அப்பாவை சும்மா நம்ம போட்டு கஷ்டப்படுத்த முடியுமா? கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு விடு, கொண்டு விடுங்கன்னு. என்ன செய்ய? வாவ், வாட் அ பியூட்டி. செம்ம அழகா இருக்கல. எப்படி பேச்சு கொடுக்கலாம்? எக்ஸ்கியூஸ் மீ பியூட்டி. ஹாய், ஐ எம் ராஜேஷ். உங்களோட பேர் என்னது, தெரிஞ்சுக்கலாமா? ஷோ, சரியான அரக்கு இருக்குன்னா இருப்பான் போல இருக்கேன். கிட்ட யாரும் இல்லையே, பயமா இருக்கு ஒருத்தர் நிக்கிறதுக்கு. ஸ்வீட்டி. இல்ல இல்ல, பியூட்டி. நீ யாரு? இவளுக்கு பார்த்தா நின்றுட்டு இருக்கான். அது ஸ்வீட்டி பியூட்டின்னு உரக்கு கணக்கா இருந்துகிட்டு. ஆமா, இவளுக்கு இப்ப பஸ் ஸ்டாப்ல என்ன வேலை? புக் வச்சிருக்கா என்ன? டேய் டேய், இங்க பாருடா. இட்ஸ் மீ. ஹாய், ஐ எம் நாட் டா. ஐ எம் ராஜேஷ். ராப்பர் ராஜேஷ். டேய், நீ எவனாவும் இருந்துட்டு போ. நீ எப்படி என் மாமா பொண்ணு பேசுவான்? அதுவும் ஸ்வீட்டி பியூட்டின்னு என் மாமா பொண்ணு வந்தீங்க. நீ யாருடா? ஒழுங்கா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிரு. இல்ல பல்லு ரெண்டும் இருக்காது வாயில. என்னது, உங்க அத்தை பொண்ணா? பப்ளிக் பிளேஸ்ல அழக வர்ணிக்கிறது தப்பே இல்ல சார். நான் பியூட்டின்னு தானே கூப்பிட்டேன். வேற எதுவும் தப்பா கூப்பிடலையே. ஏன் தப்பா தான் கூப்பிட்டு போறேன்? இல்ல கூப்பிட்டு பாரு, நீ இங்க இருந்து உயிரி போயிருவியானே. அழகான பிள்ளைல பார்க்க விட மாட்டானுங்களே. உடனே வந்துருவானுங்க. இன்னும் குட்டியே புக் பண்ணி வச்சிருவானுங்க போல இருக்கு. ச்சே. சரி, இந்த பியூட்டில என்ன அடுத்த பஸ் ஸ்டாப்ல ஒரு ஸ்வீட்டி கிடைக்காம போவா? அத்தான், என்னதான் எதிர்பார்க்கவே இல்ல உங்களை. நல்ல வேலை வந்தீங்க. ஒத்தையில எனக்கு பயமா இருந்துச்சு. அந்த சொக்கப்பான மண்டேன் என்னன்னு ஒண்ணுனா சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பயமா இருந்து. நல்ல வேலை வந்துட்டீங்க, ஹீரோ மாதிரி. ஆமா, உனக்கு இந்த பஸ் ஸ்டாப்ல என்ன வேலை? புக்கும் கைமா நிக்கிற? நீ காலேஜ் தான் முடிச்சிட்டே இல்ல, பேர் என்ன? இல்லதா, கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணலாமேன்னு வந்தேன். வீட்லயே இருக்க போர் அடிக்கல. எவ்வளவு நாளுதான் வீட்டுல செவரை பாத்துக்கிட்டு சமயக்கட்டை பாத்துட்டே இருக்கிறதுக்கு. சரி, ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் பிரயோஜனமா படிக்கலாம்னு தான் வந்தேன். கம்ப்யூட்டர் கோர்ஸா? கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுக்கு பண்ணி சேர போற? தேவையில்லாம பைக்ல ஏறுமல. ஏன் தான் எப்ப பாரு கோபப்பட்டுட்டே இருக்கேன்? எனக்கு உன்னை பார்க்க மாட்டோமான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பேன். பார்த்தா ஐயோ அப்படின்னு பயமா இருக்குதான். தயவு செஞ்சு யார்கிட்ட எப்படி இருக்கே தெரியாது, என்கிட்ட மட்டும் கோவப்படுறத குறைச்சுக்க. கோவப்படாம மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலோன்னு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிக்கிறனால கண்ட கண்ட காலி பைக்கெல்லாம் வந்து நான் வர்ணிச்சுட்டு போறான். நீ கம்ப்யூட்டர் படிக்கண்டா, எதுவும் படிக்கண்டா, பேசாம வீட்டுல ஏறி. முடியவே முடியாது. இப்படிதான் காலேஜ் சீக்கிரம் படிச்சு முடி, வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன்னு சொன்னீங்க. காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயாச்சு, எந்த ஏற்பாடும் இல்லை.
நானும் வீட்டில் சோறே பார்த்துட்டு இருக்க போர் அடிக்கலத்தான். அதான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போக தான் போகிறேன். கல்யாணம் எப்போ பேசுகிறாங்களோ அது வரை போவேன், அதுக்கப்புறம் போகவே மாட்டேனே. இந்த பாரு சௌந்தர்யா, கல்யாணம் தானே, கண்டிப்பா கூடி சீக்கிரம் இருக்கும் சரியா? அது வரை நான் சொல்லி நீ கேட்டுதான் ஆகணும். சரி இப்போ எங்க போலாம்? ஐஸ்கிரீம் குடிக்க போலாமா இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாமா? வேண்டாம்தா, வீட்டில் சொல்லலைல்ல, யாரும் பார்த்தா அது நினைப்பாங்க. வீட்டிலே கொண்டு விட்டுரு. அதெல்லாம் முடியாது. வா நேரா போய் ரெண்டு பேரும் சேர்ந்து கூலா ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கலாம் சரியா?